அன்பும் ஆனந்தியும் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா மகேஷ் சாரு ஆனந்திய மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு போயிடுவாரு போல. ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வாடனம்மாட்ட வந்து ஐடியா கேட்குறாரு மகேஷ். அவங்க சொன்ன ஐடியாவை கேட்டு சந்தோஷப்பட்ட மகேஷ், எனக்கு இருந்த எல்லா பயமும் போயிடுச்சுமா, கூடிய சீக்கிரம் நான் ஆனந்திய பொண்ணு கேட்டு போக போறேன்னு சந்தோஷப்படுறாரு. அப்போ ஆனந்தி அங்க வராங்க. என்ன சார் நீங்க இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, இல்ல வாடனம்மாவை சும்மா பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு மகேஷ். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல தன்னை கூட இருந்து பார்த்துக்கிட்டது ஆனந்தி தானே தெரிஞ்சுக்கிட்ட லலிதா, ஆனந்தியை திட்டுறதுக்காக நைட்டு நேரம்னு கூட பார்க்காம ஹாஸ்டலுக்கு ஆட்டோ பிடிச்சு கோவமா போறாங்க. இந்த விஷயத்த ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு அன்பு. அம்மாவோட நீ ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்து பார்த்துக்கிட்டது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க இப்போ அங்கே கோவமா கிளம்பி வராங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு நீ கொஞ்சம் பொறுமையா ஜாக்கிரதையாகவும் இரு, நான் பின்னாடியே அங்கே வரேன்னு சொல்லிட்டு அன்புவும் ஹாஸ்டலுக்கு உடனே கிளம்பி போறாரு. ஹாஸ்டலுக்கு கோவமா வந்த லலிதா ஆனந்தியை பார்த்து திட்டுறாங்க. இவ யாரு என் கூட இருந்து என்னை நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்துக்கிறதுக்கு, என்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறதுக்கு என்னோட மகனும் மகளும் இருந்தாங்க. ஆனால் நீ என் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி நடித்து என் மகனையும் மயக்கிட்ட. இனிமே எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் நீ தலையிடாத. என்னை பார்த்துக்கிறதுக்கு என்னோட மருமக துளசி இருக்கான்னு சொல்லிட்டு ஆனந்தியை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் அன்பு ஆனந்திட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க அம்மா பின்னாடியே கிளம்பி போகிறாரு. லலிதா தன்னை திட்டினதை கேட்டு ரொம்பவே கவலைப்பட்ட ஆனந்தி ரூமுக்கு போய் தனியாக உட்காந்து அழுறாங்க.